அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், நம்ம கீழக்கரையில் vlog எடுக்கிறதுக்காக என்ஃபீல்டில் ஒரு கேமரா செட் பண்ணுறோம். vlog ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக்கில் ஃப்ரண்ட்டில் இந்த ஏரியாவோட பேர் வந்து பெரிய காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ புது கிழக்கு தெருன்னு மாற்றிருக்காங்க பேரை. இதில் வந்து இப்போ புதுசாக நிறைய வீடுகள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. இது ஏற்கனவே பெரிய காடாக இருந்த பகுதி. இந்த இன்டர்பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து இப்போ டெவலப், அந்த ஏரியா ஃபுல்லாக கீழக்கரையில் டெவலப் ஆகிட்டு வர்ற இடத்துல இந்த ஏரியாவும் ஒன்று. இந்த ஏரியா பெரிய ஏரியா, சின்ன ஏரியாவும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் இன்டர்பிளாக் ஸ்டோன்ஸ் போட்டிருப்பாங்க. இது டெவலப்டு ஏரியா. இது தான் பண்ணியிருக்காங்க. கீழக்கரைக்கு வந்து நல்ல ஃப்யூச்சரான ஏரியாவாக அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபுல்லாக பங்களாவாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக. அந்த பக்கம் வந்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பக்கம் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வாங்க அந்த ஏரியா வந்து பார்க்குறது. நல்லா இருக்கும் இந்த ஸ்டோன்ஸு. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது தான் வந்து உரை கிடங்குன்னு வச்சுருந்தாங்க. இப்போ தண்ணி தொட்டி கட்டுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பைக்கு நேராக ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அதுதான் முகமது காசிம் அப்பா தர்கா. கீழக்கரையிலேயே அதிகமான பழைய தர்கா அது. ரைட் சைடில் பாருங்கள், வெறும் குப்பை தொட்டியாக வச்சுருக்காங்க. காலையில அள்ளிட்டு பெர்ஃபெக்ட் ஆக்கிடுவாங்க. ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்குது, இது முருகன் கோயில். லெஃப்ட் சைடில் பள்ளிவாசல், ரைட் சைடில் கோயில். இது வந்து கீழக்கரையில் நிறைய இடத்துல இருக்கும். இப்படி பார்க்கலாம். நீங்கள் சமத்துவமாக வாழ்கிற மக்கள் உள்ள ஊர் தான் இது கீழக்கரை. இது வந்து ஸ்கூல் டைம் நான் பைக் ஓட்டிகிட்டு வர்றது, அதனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். இதை போகிறாங்கல்ல ஸ்கூலுக்கு ஃபுல்லாக பசங்க. சில பேர் நடந்து போவாங்க, ஆட்டோவில் போவாங்க, ஓம்னியில் போவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். இதில் நீங்கள் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. வீடியோ நான் கொஞ்சம் புஷ் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி தெரியுது. ரைட் சைடில் கேசிடி பள்ளி, லெஃப்ட் சைடு வந்து ஏகே வெல்டிங் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்லாம். நல்லா ரெஸ்பெக்டாக பதிலாம் தருவாங்க. அப்போ நம்ம நேராக போய்கிட்டே இருக்கோம். நேராக வந்து நம்ம vlog பண்ணுறதுக்காண்டி இப்போது ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு தான் பைக்கில் ராயல் என்ஃபீல்டில் நம்ம கேமரா செட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸ்கூல் டைம்ங்கிறதுனால நல்ல க்ரௌடு இருக்குது. ஸ்கூல் இதை போகிறாங்கல்ல பிள்ளையை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் இப்போ தான் டெவலப்ட் ஆகிட்டு வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் காடு மாதிரி கடந்த ஏரியா. நல்லா டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் சென்னை சாய் கடைன்னு ஒரு டீ கடை, நல்ல ஃபேமஸான கடை தான் அது. லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்கல்ல, அதான் ஹைரத்துன் ஜலாலியா ஸ்கூல், ஹைரத்துன் ஜலாலியா ஸ்கூலு. பைக் ஸ்பீடாக போகுதுன்னு பார்க்காதீங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய அது வீடியோ வந்து கம்ஃபர்டபுள் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வரான்னு யாரும் யோசிச்சிருவேன்னா, நான் வந்து அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக வரலை, வெறும் 10-20 ஸ்பீடில் தான் நான் வந்தேன். இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், தண்ணி வண்டி, அது ஸ்கூல் பஸ்ஸு. ஏதோ ஆர்டிஓ போயிட்டு வந்திருக்கு போல். இன்னும் ஒர்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க, எஃப்சி போகணும் போல். ஸ்கூலில் வந்து பர்மிஷன் கிடையாது நிறைய ஸ்கூலில். ஆனால் பசங்க பைக்கில் போவாங்க, போயிட்டு வெவ்வேறு ஏரியாவில் பைக்கில் போட்டுட்டு போவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் வந்து கிழக்கு தெரு பள்ளிவாசல், அப்பா பள்ளிவாசல் சொல்லுவாங்க. இது முஸ்லீம் பஜார், கீழக்கரையோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். இதில் தான் பேங்க் ஏரியான்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேங்க் ஏரியா. இதில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு நிறைய பேங்க் இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்க்குறது வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு. டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியாவில், எப்பவும் ஃபாஸ்ட்டாகவும் வர முடியாது. இங்கே இந்த ஏரியாவில் தான் மீன் நைட்லாம் வந்து மீன் போட்டு விற்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த ஆட்டோ நிற்கிதுல, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நைட்டில் ஒரு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். கீழக்கரையில் நெய் மீன் சொல்லுவாங்க. அது வந்து இங்கிலீஷில் வந்து கிங் ஃபிஷ் தான். லெஃப்ட் சைடில் உள்ளது பிளாக் அண்ட் ஒயிட்டு. ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்க்குறது தான் ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ஏடிஎம் எல்லாமே வரும். இந்தியன் பேங்க் வரும். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டேட் பேங்க் வரும். முன்னாடி ஒரு கார் போகிறதுனால நம்ம கரெக்டாக ப்ராசஸை எடுக்க முடியல. இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக அந்த பைக்கை ஃபுல்லாக போட்டு போயிடுவாங்க. லெஃப்ட் சைட்லேயும் பைக் கிடைக்கும், ரைட் சைட்லேயும் பைக் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளது எஸ்பிஐ பேங்க்கு. அந்த கார் ஆப்போசிட்டில் போகிறதுனால நம்ம ஃபார்வர்ட் பண்ணி போக முடியல. ஒரு கார் போகிறதுக்கு அதுக்கு வழியே இருக்கும், இல்லாமல் பைக்கை போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக பைக்காக தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக. ரைட் ஹேண்ட் சைடில் தங்கமயில் ஜுவல்லர்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நிறைய இது வந்து மெயின் ஏரியா, கீழக்கரையோட ஜங்ஷன் பாயிண்ட்.
இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுல கமுதி பால் கடை. இங்கே கீழக்கரையில் எங்கே போய் கமுதி பால் கடை கிட்டக்க வான்னு சொன்னாலும் வந்துடுவாங்க. கமுதி பால் கடையே தெரியாத ஆட்களே இருக்காது. எல்லாருக்குமே அந்த கமுதி பால் கடை வந்து ஒரு லேண்ட்மார்க். நம்ம ஒரு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் கூட இல்லை கமுதி பால் கடை கிட்டக்க வாங்க அப்படி சொன்னால் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த ஆப்போசிட்டில் போகிற வண்டி வந்து பெரும்பாலும் டிராஃபிக் டைமிங்கில் வந்ததுனால அவங்களோட போக முடியாத ஒரு சூழ்நிலை நின்றுக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு ஓமனி வேறு வந்துருச்சு. நம்ம பேக் சைடில் வந்துட்டு தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு போனோம்னாக்கா முக்கு ரோடு வரைக்கும் போவோம். நம்ம லெஃப்ட் சைடு எடுக்கிறோம். லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ ஒரு பெட்ரோல் பேங்க்கு நேராக போனால் இப்போ நம்ம ரைட் எடுத்துகிறோம். ரைட் எடுத்துகிட்டு அந்த பக்கம் போனால் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். அங்கிட்டு தான் ஜிம்மாப்பள்ளிலாம் சொல்லுவாங்க. பழைய ஜிம்மாப்பள்ளிலாம் இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ அலோடு கிடையாது, நம்ம போய் எடுக்கவும் முடியாது. இது வந்து இந்த எஸ்பிஎம் கிட்டங்கின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பொதுப்பாதை இல்லை, இது வந்து அவங்க இடத்த வந்து கீழக்கிற மக்களுக்காண்டி அந்த காலத்தில் பிரித்து விட்ட பாதை. அதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாதையாக இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை பிஹெச் பஜார்னு வச்சுருக்காங்க. இப்போ மூன் மார்க்கெட்டுன்னு ஒன்று வந்துருக்கு. இது தெற்கு தெருக்கு போகிற பாதை. தெற்கு தெருக்கு போகிறதுக்கு இதுதான் இஸ்லாமியா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பாதை, தெற்கு தெருக்கு போகிறதுக்கு பாதை எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பசங்க நம்ம அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தான் போகிறாங்க பசங்க. நீங்கள் ஸ்கூல் டைம்ங்கிறதுனால வீடியோ எனக்கு வந்து ஃபாஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப மூமெண்ட் இல்லை, வீடியோ ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறேன். இப்போ நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா இஸ்லாமியா ஸ்கூல் தான் போவோம். ரைட் சைடு இஸ்லாமியா ஸ்கூலுக்கு டைரெக்டாக போகலாம். இது தெற்கு தெரு பள்ளிவாசல். கீழக்கரை இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டின பள்ளிவாசல். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப குவைட்டாகவும் இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பள்ளிவாசல் உள்ளக்க. ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவாங்க பள்ளிவாசலில் இருக்கிறவங்க. மாஷா அல்லாஹ். இதுதான் இஸ்லாமியா மெட்ரிகுலஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்கூல் நல்ல டெவலப்பாக இருக்குது. நாங்கள் படிக்கும்போது இது கூரை கொட்டாத மாதிரி இருந்துச்சு. உள்ளக்க போகலாமா போக வேணாமா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு யோசனையில் நின்றேன். அங்கேருந்து ஒருத்தவங்க கை காமிச்சாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஆனால் உள்ளக்க நிறைய ஸ்கூல் பிள்ளை நிற்கிறதுனால நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாது. அவங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து நம்ம பர்மிஷன் வாங்காமல் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து தப்பு, நாகரிகமும் கிடையாது. அதனால் நம்ம வண்டியை ஜஸ்ட்டு நம்ம ஸ்கூலை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிமைண்டர் பண்ணதுனால பார்த்துட்டு திருப்பி வண்டியை வளைச்சிட்டோம். அதுக்கு நேர சைடில் ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அந்த பேஜ் தான் ரொம்ப எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது. அதுவும் ஆப்போசிட்டில் இருக்குல்ல அந்த பேஜ். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ பேஜ் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் வந்து தமிழ் மீடியம். அது ஃபுல்லாக அது வந்து தமிழ் மீடியம் காம்ப்ளெக்ஸ். அது கூரையாக இருந்தது, இப்போ நல்லா கட்டியிருக்காங்க மாஷா அல்லாஹ். ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு நம்ம அப்படியே லெஃப்ட் எடுப்போம். ஆப்போசிட்டில் இப்போ தான் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கடையில். அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வேண்டி இந்த பைக் இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக பார்க் பண்ணிடுவாங்க பசங்க. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே நாட் அலோடு. இந்த மாதிரி பசங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் தான் ஓட்டுறதுனால ஸ்கூல் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க போல். அதனால் நல்லது, அது சேஃப்டி, அவங்க சேஃப்டிக்கு அவங்க பார்த்து. நம்ம இப்போ அங்கேருந்து மூவ் ஆகிட்டு நம்ம ரைட் எடுப்போம். ரைட் எடுத்து எங்கே வர்றோம், கடற்கரை வரைக்கும் போவோம். இதுதான் சின்ன கடை தெருக்கு போகிற பாதை. இந்த பக்கம் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறைய வீடுவாக இருக்கும். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். நம்ம மாட்டு வண்டி வருது. இன்னமும் கீழக்கரையில் வந்து பாரம்பரியமாக வண்டி தண்ணி தான் வாங்கி குடிக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடு போனால் சொக்கநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பழைய காலத்து கோயில். நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இது சின்ன கடை தெரு. ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டணும். ரோடு சின்ன ரோடு. ரைட் ஹேண்ட் சைடு வாகனங்கள் நிறுத்தியிருப்பாங்க. ரொம்ப ஸ்பீடு போக வேணாம் அந்த ஏரியாவில், ரொம்ப ஸ்லோவாக போங்க. இப்போ நம்ம வர்றது வந்து சின்னக்கடை தெரு பகுதி. சின்னக்கடை பகுதி நேராக வர்றோம். கேமரா ஸ்டக் ஆகிடுச்சு, அதெல்லாம் நின்றாச்சு. இப்போ ஆப்போசிட் நீங்கள் பார்க்குறது ஓட்டர்கரை பள்ளிவாசல், மேலத்தெரு ஜமாத்தை சேர்ந்தது. அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஃபுல்லாக இன்டர்பிளாக் ஸ்டோன்ஸ் தான் கீழக்கரை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி நிற்கிறா பாருங்க. நம்ம வர்றோங்கிறதுக்காக ரைட்டில் ஒதுக்கி நிற்கிறாங்க. நம்ம ஆப்போசிட்டில் வர்றோம். இந்த பக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் நிறைய இருக்குது. 18 வாலிபர் தர்கா ஒரு தர்கா இருக்குது. பிஎஸ்எம் 10 ரூபா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. கீழக்கரைக்கு ரொம்ப உகந்தமான ஒரு ஆஸ்பத்திரி. ரொம்ப ஏழை மக்களுக்கு இதை வச்சு நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து நல்லா பரக்கத்தை மேலும் மேலும் தருவான். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஹமீதியா தொடக்கப்பள்ளி. இது பாரம்பரியமான பள்ளிக்கூடம், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது. இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கூல் இருக்கா, அந்த ஸ்கூலில் ரொம்ப ரொம்ப பழைய பள்ளிக்கூடம். ஸ்கூலில் டீச்சிங்ஸ் சூப்பராக இருக்கும். மேலத்தெருவை சார்ந்த பள்ளிவாசல் அது. மேலத்தெரு ஜமாத் தான் அதை வந்து நிர்வகிக்கிறாங்க. இது 18 வாலிபர் தர்கா. நீங்கள் உள்ளக்க போகிறதுக்கு கேட் பூட்டி இருக்குது. காலையே மற்ற டைமிங்கில் போகலாம். இப்போ நம்ம இதில் லெஃப்ட் எடுப்போம்.
இங்கே கடற்கரை இருக்கும், ஒரு ரைட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். நம்ம அதை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் ஆரம்பத்தில் குப்பை காடு மாதிரி கடந்தது, இப்போ ரொம்ப க்ளீன் பண்ணியிருக்காங்க. நகராட்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட்டாக வச்சுருக்காங்க மாஷா அல்லாஹ். லெஃப்ட் சைடில் ஒரு தர்கா இருக்குது, ஆனால் அது நிறைய பேர் வழிபாடு இல்லாத தலமாக வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்தமாக்க பெட்ரோல் பங்குக்கு போகிறதுக்கு கடல் வியூவை பாருங்கள். பகல் நேரத்தில் ரொம்ப சாந்தமாக இருக்குது கடல் வியூ. நம்ம ரைட் எடுப்போம். இந்த ரோடை வந்து கண்டினியூவாக போட்டிருந்தாங்களாக்க ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வாக்கிங் பிளேஸாகவும் போயிருக்கும். இப்போ நம்ம ரைட்டில் எடுத்து நேராக போகிறோம். இங்கே ஒரு டீ கடை ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில். ரொம்ப குவைட்டாக இருக்கும். அங்கே ஒரு டீ கடை இருக்குதுங்கிறத ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டீ கடை நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் டீ. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல அது மாதா சர்ச்சு. இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு தோட்டத்தில் உள்ள வந்து ஒரு கோவில் மாதிரி சர்ச்சையை அமைச்சிருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு போனோம்னாக்க நம்ம 500 ஃப்ளேட்டுக்கு போகிற பாதை கிடைக்கும். இந்த இதில் போகிறோம், பார்ப்போம். பைக்கு வந்து என்ஃபீல்டுங்கிறதுனால பயமாக இருக்குது நம்மளுக்கு பைக்கை கொண்டு போக. ஏன்னா அதுக்கப்புறம் ரோடு கிடையாது, நம்ம வண்டியை வளைக்க முடியாது. சின்ன பைக்காக இருந்தால் வளைச்சிடலாம். இது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் தனியாக வந்ததுனால பசங்க யாரையும் கூட்டிகிட்டு வரல. அதனால் நம்ம சேஃப்டிக்கு பார்க்கணும். இது வாக்கிங்க்கு வந்து நிறைய பேர் வர்றாங்க அந்த ஏரியாவில். பகல் நேரத்தில் ஒரு 3 o'clock to 6 o'clock வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலிஸ் வருவாங்க, வாக்கிங் வருவாங்க. கொஞ்சம் குவைட்டாக உட்காந்துக்கிட்டு ஆம்பிஷன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். கீழக்கரை நகராட்சி அங்கே ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க எங்கே போகிறதுக்கு. கீழக்கரை நகராட்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க அது கடை. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இதுக்கு பேர் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் பசங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் பீச்சுன்னு வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்க போகும்போது இந்த பக்கமே வர்றதுக்கு எங்களுக்கு பிடிக்காது. எல்லாமே குப்பை கிடங்கு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ஆக்கி வச்சுருக்காங்க. இதை லெஃப்ட் எடுத்தமாக்க நம்ம வந்தோம்ல அந்த வழி போவோம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஆப்போசிட்டில் ஒரு மரம் பாருங்கள், சாஞ்ச மாதிரி இருக்கா. இது நிறைய பசங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபோட்டோவாக இருக்கும். நிறைய அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இதில் நிறைய உட்கார்றதுக்கு உண்டான ஸ்பேசஸ்ஸு இருக்குது. ஆனால் அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் அமைச்சாங்கண்டா, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது இந்த பக்கம் வந்தாங்கண்டா அது அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். நைட்டில் ஒரே ஒரு இப்போ ஸ்ட்ரீட் லைட் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து நல்லாயிருக்கும் அந்த வெளிச்சம். நைட் டைமிங்கில் சூப்பராக இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம லெஃப்ட் எடுத்தோமாக்க இதுக்கு நேராக ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு போட்டாங்களாக்க அந்த பாலம் ஒன்று இருக்குது, அங்கே அழகாக போகலாம். அந்த பாலம் அதை வந்து ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இதுதான் ஆதி காலத்து பெட்ரோல் ஸ்டேஷன். கீழக்கரையில் முதல்ல பெட்ரோல் பங்க்குன்ட்டு எஸ்பிஎம்னு சொல்லுவாங்க, ஏஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னமும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் நம்மள்ட்ட இல்லையாக்க நம்ம முக்கு ரோடுக்கு தான் போகணும். இப்போ இது லேட்டஸ்ட்டாக ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டல் ஆசிக்காமி டாக்டரு. கீழக்கரையில் 24 மணி நேரமும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் இது தான். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய தெருக்காரவங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பிரபுக்கள் தெரு, பழைய பஸ் ஸ்டாண்டு பிரபுக்கள் தெரு ஏரியா. இது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது தான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இது இஸ்லாமிய பைதுல் மால். கீழக்கரைக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மேலத்தெரு ஆட்களோட வச்சு நடத்தக்கூடிய ஒரு மால் இது பைதுல் மால். நிறைய டொனேஷன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ரைட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்க்குறது தான் வந்து கடற்கரை பள்ளின்னு சொல்லுவாங்க. அதோட வளாகம் தான் இது. வளாகத்துலேருந்து நம்ம நேராக போயிட்டு இப்போ ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்தோம்னா பாலம், கீழக்கரையோட பாலத்துக்கு தான் போகிறோம். ஆனால் பாலத்தை நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை, கேமரா ஃபங்க்ஷன் ஆகலை. அதனால் நான் ஒரு தனியாக ஒரு இதுக்குன்னு ஒரு பாலத்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அமைச்சு தரேன். நம்ம பெரிய காட்டிலேருந்து இஸ்லாமிய ஸ்கூல்லேருந்து 18 வழிபாத்திருக்கா ஹமீத்